ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி கொழுக்கட்டை தான். வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இந்த கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1 கப் ராகி மாவை எடுத்து இதில் நல்லா போட்டு கிண்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி லேசாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி எடுத்ததுக்கப்புறம் வேர்க்கடலையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கூட ஏலக்காய் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து வெல்லம் வந்து கொஞ்சமாக கரையிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெல்லம் கரைஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ராகி மாவு வச்சோம் இல்லையா, அந்த ராகி மாவு கையில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு ஆறின உடனே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயும் வேர்க்கடலை ஏலக்காய்லாம் போட்டு நுணுக்கி வச்சோம் இல்லையா, அதை அந்த வெல்லம் கூடயே மிக்ஸ் பண்ணி அப்படியே கடாயில் போட்டுரு. இந்த மாதிரி வெல்லம் கொதித்து வந்ததுக்கப்புறமா வேர்க்கடலையும் இதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா அது மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கெட்டி பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது பூர்ணம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த பக்கம் இட்லி அவிக்கிறதுக்காக இட்லி பாத்திரம் வச்சாச்சு. இப்போது நம்ம ராகி மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு உருண்டையை வந்து வாழை இலையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். தட்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த பூர்ணம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதில் வச்சு மடித்து எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்தால் ராகி கொழுக்கட்டை வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இதில் வேறு என்னென்ன மாவில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவும் ஈஸியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா தட்டி வாழை இலையில் இதே மாதிரியே தட்டி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வச்சு ஆவி காட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இட்லி பாத்திரத்தில் வச்சா கரெக்டாக 10 மினிட்ஸ் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைங்க, டக்குன்னு வெந்துடும் இட்லி பாத்திரத்தில். இதே மாதிரி வீட்லேயே அரிசி மாவில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியும் செய்யலாம். அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், 10 மினிட்ஸ் வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ராகி மாவு இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வாயில் வச்சாலே கரையிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.